பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து சொல்லுவாங்களாம், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவற்றில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை. நம்ம மனசுல வருதுல, இதை ஏன் படைச்சான்? நமக்கு தேவையில்லாத மாதிரி தானே தெரியுது, தொந்தரவா தானே தெரியுது. தொழு வச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னாலும் பள்ளி ஓடி வருது. தொழு வச்சுக்கிட்டு இருக்கோம், சஜிதா செய்யற இடத்துல பார்த்து பள்ளி எச்சம் போட்டுருது. என்ன செய்யறது? கையால வச்சு தள்ள முடியாது. முசல்லா ஃபுல்லா வீணம். கொஞ்சம் தள்ளி என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சஜிதா செய்ய வேண்டியிருக்கு. அவங்க மனசுல வருது, இந்த பள்ளி ஏன் அல்லாஹ் படைச்சான்? தொழுகைக்கு இடைஞ்சலா தேவையில்லாம எச்சத்தை போட்டு நாத்தத தேவையில்லாம அசுத்தத்தை பண்ணுது, வருதா இல்லையா உள்ளத்துல? ஆனா இதனுடைய ரகசியம், இதனுடைய நுணுக்கம், இதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அந்த ஆற்றலை நமக்கு விளங்க வைக்கல. ஆனா நம்ம விளங்காதனால அது தேவையற்றது என்று ஆயுமா? உலகத்தில் படைக்கப்பட்ட எதனையும் அல்லாஹ் தேவையற்றதாக படைக்கவில்லை. எல்லாவற்றையும் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். தேவையற்றதை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இதை சிந்திக்கக்கூடிய உண்மையான நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவற்றில் எதனையும் நீ வீணாக படைக்கவில்லை. நம்ம மனசுக்கு தானா வருது பத்திலா, அந்த எண்ணத்துக்கு நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், என் மனசுல அப்படி வருது, ஆனா உன்னுடைய அறிவை பொறுத்தவரை, உன்னுடைய ஞானத்தை பொறுத்தவரை இதுல எதுவுமே வீணா படைக்கல. இதுல ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கு, இதுல ஒரு ஏதோ தாற்பயம் இருக்கு, இதுல ஏதோ ஒரு ஹைர் இருக்கு, நன்மை இருக்கு, இது எனக்கு தெரியாது. இதுல நீ எதையுமே வீணா படைக்கல. அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தான் இங்க பேச வரும். நல்லடியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுபஹானக், இறைவா நீ பரிசுத்தமானவன். அப்படின்னா அதான் வந்தார் சுபஹானக், நீ பரிசுத்தமானவன். ஏன் இந்த வார்த்தை அங்க சொல்றோம் தெரியுமா? இதை வீணாக படைத்திருக்கிறாய் என்று நான் எண்ணுவதை விட்டும் நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். அப்படி ஒரு எண்ணமே எனக்கு வந்துடக்கூடாது.